படிக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட். மாடு மேய்க்க போவேன். மாடு மேய்க்க போவீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் வேற. ரொம்ப பிடிக்கும். சூப்பர். விசில் அடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிப்பீங்களா? விசில் அடிப்பீங்களா? அடிங்க பாப்போம். சகப்பா இருக்கணும். சகப்பா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கருவாச்சின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதனால என் வீட்டுக்காரர் சகப்பா இருக்காரு பந்தம் வசூலிக்கலாம்ல. ஓகே. சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். பரவாயில்ல இருக்குங்க சார், பரவாயில்ல. நீங்களா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா ஒரு சிட்டி கேர்ள் இப்படி இருப்பானு? அது எப்படி இருப்பா? டேய் என்னடா மூஞ்சி இது? ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டாலுமே ஒரு கெத்து தெரியும். ஆனா நாங்க பேண்ட் ஷர்ட் போட்டா அது எங்களுக்கு அது நடக்க தெரியாது. அது எனக்கு சூட் ஆகாது. நாங்க கனகாமரம் வச்சுக்கிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டுலாம் ஊருக்குள்ள தெரிஞ்சிருக்கோம். எனக்கு இப்ப பாக்கும்போது அது கனகாமரம் எல்லாம் வைக்க கூடாது. அவங்கள பார்த்து நிறைய நான் திருத்திருக்கேன். அதுல என்ன பெருமை? அதிகமா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஹேர் வந்து லாங்கா வளர்க்க மாட்டாங்க. முடி நீளமா வளர்க்க மாட்டாங்க. இங்கிலீஷ் பேசுவாங்க. இவங்க வெள்ளக்காரன் வீட்டுல வேலை செய்யறாங்க. வணக்கம். வெள்ளக்காரன் வீட்டுல வேலை செய்யறாங்க. வணக்கம். இங்கிலீஷ்ல குட் மார்னிங் சொல்லு. எப்பவுமே நீட்டா இருப்பாங்க. எப்பவும் நீட்டா இருப்பாங்க. எனி டைம் மேக்கப் பண்ணவும் செய்வாங்க. அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்க குழந்தைங்க எல்லாம் அமனத்தோட கிடக்குது, இங்க இருந்து புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. அவங்க வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்கும். இப்போ ஒரு ஜீன்ஸ் டி-ஷர்ட் போட்டு போறாங்க அப்படினா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நடக்கிறது, பேசுறது, மத்தவங்க கிட்ட பிஹேவ் பண்றது எல்லாமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். டெய்லர் அங்கிள், இந்த ஸ்கர்ட்ட மேல நல்லா ஏத்தி எனக்கு தச்சு தருவீங்களா? அவங்க எந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அவங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கு. எந்த ஊரு? வீட்டுல நான் கேக்குறேன், ராசங்களா தரமா வீட்டுல கேக்குறேன் நீங்க. அவங்க பெர்ஃப்யூம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பெர்ஃப்யூம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வெரைட்டியா. அப்புறம் கேம்பஸ்ல வந்து ஈஸியா செலக்ட் ஆயிடுவாங்க. இது என்னமோ யோசிக்கிற மாதிரி இருக்குடா. ஆமாடா. Dress சூப்பரா. இந்த பேண்ட்க்கு இந்த Dress தான், இந்த ஷர்ட் தான் மேட்சிங் தெரியும். மேட்சிங். அப்புறம் அவங்க ஸ்கூட்டில போற ஸ்டைல். ஸ்கூட்டில போற ஸ்டைல். வில்லேஜ் கேர்ள்ஸ் பத்தி உங்களுடைய ஒபினியன் என்ன? கண்டிப்பா அம்மா அப்பா சொல்றது கேட்பாங்க சார். அம்மா அப்பா சொல்றத கேட்பாங்க. அப்பா என்ன சொன்னாலும் அது ஓகே, கரெக்ட்டா இருக்கும். எங்க அப்பா சொன்னாருங்க. எங்க அப்பா நல்ல முறையில பொறுப்பானவளா வளர்த்திருக்காருங்க. கண்ணம்மா அந்த கை நிறைய வளையல் போட்டுருப்பாங்களே, சல் 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 சல்னு சத்தம் கேட்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜல் 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 ஜல். அது மட்டும் இல்ல பளிச்சு அந்த கலர் சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே எண்ணெயை வச்சு அப்படியே வாரி இழுத்து வாரி அப்படியே நடந்து போவாங்க. நம்ம மிலிட்டரிக்கு போற மாதிரி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அண்ட் அவங்க வெக்கப்படுறது ரொம்ப பிடிக்கும். வெக்கப்படுறது ரொம்ப பிடிக்கும். சிட்டி பொண்ணுங்க தான் ஜெனியூனா பேசு. ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா. அவங்க பக்கத்துல போனாவே மல்லிப்பூ வாசம் வீசும். அது வந்து ஆல்வேஸ் அட் ஆன். அதே மாதிரி அவங்களோட இன்னசென்ஸ் அது வந்து எங்களுக்கு வராத ஒரு விஷயம். ஆமால்ல. அவங்க ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க. யதார்த்தமா இருப்பாங்க. நடை உடை பாவனை எல்லாத்தையும் ரொம்ப யதார்த்தமா இருப்பாங்க. ரொம்ப அடக்கமா இருப்பாங்க. ஓகே. அடடே ரொம்ப போயிட்டு பேசுறீங்களே. அவங்க பேசுற அவங்க ஊர் பாஷை தமிழ் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஊரை விட்டு கொடுக்காம அவங்க அந்த பாஷையை மாத்தி காமிச்சானே. வட்டார பாஷை. நீங்க கஷ்டப்படி ஏதோ யோசிச்சு சொல்ற மாதிரி. நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். அவங்களோட சாரி போடுறது, ஹாஃப் சாரி, அவங்களோட கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி அவங்க அதுல பக்கவா இருப்பாங்க. சோ இந்த சாரி தாவணி எல்லாம் அவங்க கல்ச்சர் ஆக்கிட்டீங்க இப்போ. போகுது என்னது எல்லாம் காமெடியா எடுத்துட்டு போகுது. நான் சீரியஸா சொல்லிக்கிட்டு சிரிச்சிட்டு போறேன். ஆவட தாவணி எல்லாமே நல்லா அழகா இருக்கும். ஒரு டாலர் செயின் போட்டுக்குவாங்க. டாலர் செயின் ஸ்பெஷலா. அது ரொம்ப அழகா இருக்கும். ஐயோ அக்க வெக்கத்தை பாருங்க. ஐயாவுக்கு வெக்கத்தை பாருடா. நேச்சராவே அவங்க ஸ்ட்ராங் பாடியா நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. இப்போ நாங்க எதுக்கு பூச்சி அதெல்லாம் பார்த்த கூட வச்சுட்டு அப்படி இப்படி நாங்க கதறுவோம். அவங்க எல்லாம் பூச்சி தானே அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. கருப்பாம்பூச்சியை போட்டா பயந்துருவோமா? பயப்படலையா? பொம்பளை எல்லாம் பயப்படுவாங்களே. மூக்குத்தி போட்டுருப்பாங்க. மூக்குத்தி சூப்பரா சொன்னாங்க. அருமையான மூக்குத்தி போடு. இது சூப்பர் அப்பு. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு நாள் அப்படின்னா படிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும், ஸ்கூல் போவோம் அல்லது காலேஜ் போவோம். இதெல்லாத்தையும் விட்டுட்டு மீதி நேரத்தை நீங்க எப்படி செலவிடுறீங்க? நீ ஊருக்கு பெரிய ஆளா இருக்கலாம். அதுக்காண்டி ரோட்ல போறவன பூரா கூப்பிட்டு உன் கையில என்ன இருக்கு, உன் வீட்டுல என்ன இருக்கு, ஜாமான் சட்டை என்ன இருக்கு, இது என்னன்னு கேட்டா என்ன நியாயம்? படிக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட். மாடு மேய்க்க போவேன். மாடு மேய்க்க போவீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் வேற. சூப்பர். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நானும் எங்க அக்காவும் ஒரு மாட்டுக்கு பேர் வச்சு ஒவ்வொரு மாட்டுக்கு பேர் வச்சிருக்கீங்களா? அப்புறம் வந்து சோறு வச்சு குழம்பு வச்சு விளையாடுவோம். கொட்டாச்சியா வச்சுக்கிட்டு இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. எல்லாரையும் கூட்டி வச்சு எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்குமா. சின்ன பிள்ளைல எல்லாம் ஏன்னா நான் தப்பு சொல்லாதீங்கல்ல, அதனால பக்கத்துல எல்லாரையும் வச்சு சும்மா ஒரு குத்து சாங்க போட்டு டங்கு டங்கு ஆடுறது. கூச்சமே பட மாட்டீங்க. இல்ல மேடம், என்ன விட்டா நாம ஆடுனே இருப்பேன் மேடம். விசில் அடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிப்பீங்களா? விசில் அடிப்பீங்களா? அடிங்க பாப்போம். மாப்ள இந்த கிரிகாலன் தன்னோட உடம்புல ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கான். எங்க இறக்க வர்றீங்க? டிவி பாப்போம் சார். பவர் கட் ஆன டைம்ல சின்ன பசங்க கூப்பிட்டு விளையாடுறது இல்ல தோட்டத்துக்கு போறது அந்த மாதிரி. சின்ன பசங்களை கூட்டி விளையாடுறது. சின்ன பசங்களை கூப்பிட்டு நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா. புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். என்ன விளையாடுறீங்க? நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அந்த டிக் டிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருடை மாதிரி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. பூ பறிக்க வருகிறோம்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிப்போம்ல. ஓ பில்லா கேட்டபில்லா
Crazy boys, active girls, sing a song. இங்க வாமா ஏமா ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா யாருமா நீ? ஏரியாவுல இருக்க சின்ன குழந்தைங்க எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு அதுங்களுக்கு தகுந்த மாதிரி அதுங்களோட அதுங்க லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி விளையாடுறது அதுங்க கூட கொஞ்சம் பேசுறது பிடிக்கும் சார் எனக்கு. நீங்க தான் என்னோட அத்தியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? கிணத்துக்கு போய் நல்லா ஆடுவேன் சார், நீச்சல் கிணத்துல? அடிப்பேன். அப்புறம் வந்து விசில் அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உங்களுக்கும் உங்களை விட பலமான போட்டியா இருக்க. எவன்டா அவன் விசில் அடிச்சவே? நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்ள? உங்கள் வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கும்? ஃபேஸ்புக் சார். ஃபேஸ்புக். ஆமா சார். ஆ. ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ண கூடாது சார் ஃபேஸ்புக்ல. அப்படியே சாட் பண்ணிட்டே இருக்கணும் சார். இல்லாட்டி பைத்தியம் பிடிச்சிரும் சார். பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானய்யா. சார் எனக்கு ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒண்ணுமே இல்ல யாருமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல போய் ஏதாவது வாங்கிட்டு வந்துருவேன். வெரி குட், ஐ லைக் யூ. தூங்குறது. தூங்குறது இது உண்மைதான். அது உண்மையாவே அனமா இவங்க சொன்ன மேக்ஸிமம் தூங்குறது தான். ரைட்டா? என்னமாடா நீ? டான்ஸ் பிராக்டிஸ்லயே இருப்பேன். டான்ஸ் பிராக்டிஸ்ல இருப்பீங்க. எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கனவு காணுகிறீர்கள். எனக்கு வில்லேஜ் சைடுல ஃபர்ஸ்ட் வாங்களேன். உங்கள் வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கணும்னு கனவு காண்றீங்க? பல இருக்குதே, எதை சொல்றது? ஆபீஸ் போணும். ஆ. ஏன்னா எங்க சைடு அப்படிலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாம் யாரும் இன்னும் கல்யாணம் பண்ணல. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் அவர் சொல்லி கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் இருக்கா அதெல்லாம் இருக்கா அப்படிங்கறத அவர்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கணும். கேட்டுக்கிறேன். சோடா பொட்டி ரொம்ப பிடிக்கும். இந்த சோடா பொட்டி போட்டு பண்ணுங்களா பசங்கள ஆங்கிள் ஒரு கண்ணாடி போட்டாலே ஒரு படிக்கிற பசங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால கண்ணாடி போட்டு தான் ரொம்ப பிடிக்கும். சகப்பா இருக்கணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கருவாச்சின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதனால என் வீட்டுக்காரர் சகப்பா இருக்காரு பத்தமா சொல்லிக்கலாம்ல. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. கண்டிப்பா ஒரு வாதியாரா தான் சார் இருக்கணும். எப்பவுமே இன் பண்ணிருக்கணும் சார். வாதியார் வராரு அப்படின்னு சொன்னா அது அந்த ஒரு பார்வையோட எனக்கு கெத்தா இருக்கணும். அரசியல், ஆன்மீகம் எல்லாத்த பத்தி நல்லா டீடைலா தெரிஞ்சிருக்கணும். டிஸ்கஸ் பண்ற மாதிரி. ஆளு இருக்கணும் பாக்க. மாதவன் மாதிரி ஏன்டா சிரிக்கிற? ரொம்ப அழகா இருக்கணும்ல அவசியம் இல்ல. கருப்பா இருந்தா போதும். ஓகே. அப்புறம் வந்து நல்லா மசில் பாடியா இருக்கணும். ஃபங்கியா இருக்கணும் சார். ஃபங்கியா இருக்கணும். அப்படியே டாட்டூ எல்லாம் குத்திக்கிட்டே அப்படியே தலை ஆட்டிக்கிட்டே நடக்கணும் சார் எங்க போனாலும். ஜோக்கா சொல்றா சீரியஸா சொல்றா. சீரியஸா சார் ஆசை அதுதான் சார். எங்கம்மா எனக்கு தான் உஷாராவாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேத்து இதே மாதிரி தான் வந்திருந்தியா? அப்ப டாலா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும். ஓகே. லோ ஹிப் ஜீன்ஸ் போடணும். லோ ஹிப் ஜீன்ஸ் போடணும். காத்து அடிச்சா முடி பறக்கணும். அழகா பறக்கணும். பழனிக்கு போன வழியில அத டாலா ரொமான்டிக்கா எக்ஸாம்பிள் நம்ம சிவகார்த்திகேயன் மாதிரி இருந்தா ஓகே. டாலா ரொமான்டிக்கா சிவகார்த்திகேயன் மாதிரி. ஓகே. தூங்க மாட்டான் இன்னைக்கு கேட்டானா அத. அடே லயோலா காலேஜ் பையன் முந்திட்டான்டா. ஐயோ டாலா இருக்கணும். டால். ரொம்ப ஃபேரா இருக்க கூடாது. கூடாது. ரொம்ப ஜிம் பாடி மசில்லாம் வேண்டாம். ஆனா அந்த ரொம்ப ஹைட்டா இருந்தா அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி. தேங்க் யூ. ஓகே. சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா. இதுல இருக்கிறதெல்லாம் ஒரு மூஞ்சி, இத கட்டி மேய்க்கிறதுக்கு ஒரு கண்டக்டர். இந்த ஒரு விஷயம் இந்த தேசத்துல நடக்குது. எனக்கு மனசு அப்படியே வதைக்குது. அரசியல கண்டிப்பா மாற்றம் வேணும் சார். எனக்கு ரொம்ப இதுவா இருக்கும். ஐயோ 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 ஐயோ, கட்டபொம்மை வெள்ளைக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. நான் ஒரு ஸ்டடி பண்ண ஃபிஷ்நட்னால எங்க ஏரியால என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எல்லா பொண்ணுங்களும் சொல்றது என்னன்னா இதனால என் படிப்பு போயிடுச்சு. உண்மை. வீட்டுல உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க 1000 ரூபாய் சம்பளம் கிடைச்சாலும் அது வீட்டுக்கு வருது அப்படிங்கறனால உடனே அந்த கம்பெனிக்கு விடுறாங்க பிள்ளைங்களை. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு கெடுது. குறைந்த கூலி அதிக வேலை. வேலை. ஆஹா. அத பார்த்து கஷ்டமா இருக்கு. ஐயா அவங்க சொல்றத நம்பாதீங்க. அவ்வளவும் போய் 16 வயசு 15 வயசு பொண்ணுங்களுக்கு, சின்ன வயசுல உள்ள பொண்ணுங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறது. அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க. சைல்ட் லேபர் வந்து Child labor. சுத்தமா அழியணும் சார். ஏன்னா பணத்துக்காக வந்து குழந்தைங்கள பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் கூட இல்லாம நம்ம எல்லாம் படிக்கிறோம், அவங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. நம்ம ஊர்ல படிச்சுட்டு வெளியூர்ல போய் வேலை செய்றாங்க. இதெல்லாம் வேற பண்ணிட்டு அங்க சம்பாரிச்சுட்டு இந்தியா எப்பவுமே டெவலப்பிங் கண்ட்ரியா தான் இருக்கு நிறைய பேசுறாங்க. இப்படி எல்லாம் பண்ணா டெவலப் கண்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு.